ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா பற்றி தான். ஸோ இந்த நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ராமேட்டிக்காக இருக்காது. சிம்பிளாக எலிகண்ட்டாக என்ன ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்ல வரமோ அதை நான் ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு என்னென்ன ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை தெளிவாக சொல்லிடலான்றதுக்காக தான் இன்றைக்கி நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட இப்படி பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் என்னென்ன கான்செப்டில் போடலான்றதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாங்க. யூட்டிலிட்டி ஏரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட பேக் சைடில் நம்ம கொடுக்குற ஒரு போர்ஷன். ஸோ வீட்டோட பேக் சைடில் கிச்சனுக்கு பேக் சைடில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை கொடுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க்கு அண்ட் அது கூட ஒரு ஸ்லாபுக்கான ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த சிங்க்கு எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னா பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஏதாச்சும் சமைக்கிறீங்கன்னா அந்த ஐட்டம்ஸ் ஏதாச்சும் வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வெசல்ஸ் மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி எதுவும் தேவையில்லைன்னா நார்மலாக எப்போதுமே லேடிஸ் உள்ளேயே சிங்கில் வாஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாங்கன்னா சம்டைம்ஸ் மூட் அப்செட் இருந்தால் கூட அவுட்டோரில் போய் வாஷ் பண்ணலாம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வரும்போது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அவுட் சைடில் போயிட்டு அந்த சிங்கில் வாஷ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைனா சாமியோட ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, விளக்கெல்லாம் பூஜை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக கழுவணும்னு சில பேர் நினைப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க கூட இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பேக் சைடில் ஒரு யூட்டிலிட்டி போர்ஷனில் ஒரு சிங்க் வித் ஸ்லாப் கொடுத்துருங்க. இந்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட். அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் பர்பஸ் மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஷெல்ஃப் மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு பேக் கேட் ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருங்க. சின்ன கேட்டாக இருந்தாலும் ஓகே, ஒரு 5 அடி அகலம் இருந்தாலும் போதுமானது யூட்டிலிட்டிக்கு. ஸோ ஃபுல் லென்த்துக்கு 5 அடி அகலம் இருந்தால் போதுமானது. ஸோ பேக் சைடில் யூட்டிலிட்டி கேட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஒரு ப்ளஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சப்போஸ் டெத் வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் வரணும்னு சில இடத்துல அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூட்டிலைஸ் ஆகும். ஸோ பேக் டோர்லேருந்து போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரதுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பம்புங்க. ஸோ ஹேண்ட் நம்ம கையால் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான பம்பை வச்சுக்கோங்க. ஸோ டேரெக்டாக பூமியிலேருந்து வர தண்ணியும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட அது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரண்ட் இல்லாதப்போ கூட தண்ணி வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பம்ப் வச்சு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் நம்ம வாட்டர் ஏதாச்சும் ஒரு மோட்டர் ப்ராப்ளமாக இருந்தால் கூட அதை யூசேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஹேண்ட் பம்பை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பின்னாடியில் துணி காய போடுற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ டக்குன்னு ஒரு இட்லி துணியை காய வைக்கிறது கூட நம்ம மேலே போய் காய வைக்காமல் இந்த மாதிரி பேக் டோரில் பேக் சைடு யூட்டிலிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சின்ன துணி ஏதாச்சும் துவைக்கிறோம் அப்படின்னா கூட பின்னாடி காய வைக்க யூட்டிலைஸாக இருக்கும். ஸோ எப்போதுமே மாடியில் போய் சன்லைட்டில் போய் காய வைக்கிறதுக்கு பதிலாக யூட்டிலிட்டி ஏரியாவில் சன்லைட் விழுந்தால் கூட நம்ம அங்கே கூட நம்ம வடகம் காய வைக்கிறது இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் காய வைக்க கூட நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கான ஒரு கல். ஸோ ஸ்டாண்ட் பை துவைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா கீழே உட்காந்து நம்ம துவைக்கிற மாதிரியான ஆப்ஷனாக இருந்தாலும் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ எப்போதுமே மேலேயோ இல்லை வாஷிங் மிஷின்லையோ இல்லை பாத்ரூம் டாய்லெட்டில் போய் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி அவுட்டோரில் வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸ் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை இந்த மாதிரியான சின்ன சின்ன செடி இல்லை புதினா ஸோ இதை மாதிரிலாம் போடுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் இந்த மாதிரியான பேசேஜ் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன், வாஷிங் மிஷினை நீங்கள் இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ வாஷிங் மிஷினை ஃபுல்லாக டெரஸில் கொடுத்துட்டு இங்கேருந்து கீழேருந்து மேலே போய் சமைச்சிட்டு இருக்கும்போது அது ஆஃப் ஆகிட்டா இல்லையான்னு போய் செக் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் போடுவோம். பட் ஆனால் டே பை டே நம்மளுக்கு எப்போதுமே மேலே போய் பார்க்கறதுக்கு கீழேயே இந்த வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருந்துக்கலாமேன்னு யோசிக்க தோணும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ரூமோ இல்லைனா அந்த ஸ்விட்ச் போர்டு வைக்கிற போர்ஷன் அண்ட் வாஷிங் மிஷின் நினையாத அளவுக்கு ஒரு சின்னதான ஷெல்டர் மாதிரி அதுக்கு ரெடி பண்ணிட்டு அது கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸுமே நம்ம ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸில் கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதாவது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்தந்த ஆப்ஷனும் அந்தந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.